சிறப்பான மாபெரும் இறுதிப் போட்டியை சிறப்பிக்க ஒரு சிறப்பு விருந்தினரை நாம் அரங்கத்திற்குள் அழைக்கப் போகிறோம். தமிழ் பேராசிரியராக தொடங்கி திரைப்பட பாடலாசிரியராக உருவெடுத்து இந்திய திருநாட்டின் குடியரசுத் தலைவரின் தமிழ் திரைப்பட சிறந்த பாடலாசிரியருக்கான விருதை 7 முறை பெற்றவர். தமிழக அரசின் கலைமாமணி விருது, சாகித்ய அகாடமி விருது, பத்மஸ்ரீ, பத்மபூஷன், அண்மையில் இந்திய இலக்கியத்தின் மிக உன்னத பரிசான அந்த விருதான ஞானபீட பரிசையும் பெற்ற கவி பேரரசு ஐயா அவர்களை இந்த அரங்கத்திற்குள் நாம் அழைக்க பெருமைப்படுகிறோம். அந்த உன்னதமான ஞானபீட பரிசுக்காக ஒரு முறை நாம் எழுந்து நின்று நம்முடைய மகிழ்ச்சியையும் பாராட்டையும் வணக்கத்தையும் கவி பேரரசு அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்வோம். ஐயா, நம்ம மற்ற செய்திகளை பேசுறதுக்கு முன்னாடி ஞானபீடம் விருதுங்கிறத பத்தி இந்த தலைமுறை பிள்ளைகளுக்கு அந்த விருதின் சுருக்கத்தையும் அதை நீங்கள் பெற்ற பின்னணியையும் எங்களுக்கு சொன்னா மகிழ்ச்சியா இருக்கு. முதலில் உங்களை நான் பாராட்டுகிறேன். தமிழோடு விளையாடு என்ற அழகான தலைப்பில் நீங்கள் செய்து வரும் தொண்டு பாராட்டத்தக்கது. இது ஒரு கலை, இது பயிற்சி அல்ல, முயற்சி. இது மூளைக்கு வேலை. தமிழுக்கு நீங்கள் போட்டு கொடுக்கிற சாலை. உங்களை நான் பாராட்டுகிறேன். நான் இலக்கியத்தில் 53 ஆண்டுகள் இயங்கி வருகிறேன். அதனுடைய அங்கீகாரமாக கிடைத்திருக்கிறது ஞானபீட விருது. இந்த ஞானபீடம் என்பது இந்திய இலக்கியத்துக்கு வழங்கப்படுகிற உச்சபட்ச விருது. இந்திய இலக்கியத்துக்கான நோபல் பரிசு என்று அறிவாளிகளால், அறிவுலகத்தால் கொண்டாடப்படுவது இந்த விருது. இந்தியாவின் முதல் குடியரசுத் தலைவர் டாக்டர் ராஜேந்திர பிரசாத் அவர்கள் நிர்மாணித்தார்கள். அதன் பிறகு இந்தியாவில் இருக்கின்ற 24 மொழிகளுக்கும் ஆண்டுக்கு ஒரு விருது வீதம், ஒரு மொழிக்கு ஒரு விருது, ஓராண்டுக்கு ஒரு விருது என்று இந்திய மொழிகள் அனைத்துக்கும் வழங்கப்படுவதுதான் ஞானபீடம். தமிழ் 2 முறைதான் அந்த விருதை பெற்றிருக்கிறது. 75 அகிலன் அந்த விருதை பெற்றார். 2002 எழுத்தாளர் ஜெயகாந்தன் அந்த விருதை பெற்றார். 2025க்கான விருது தமிழ் மொழிக்கு கிடைத்திருக்கிறது என்பதுதான் நமது பெருமை. இந்த விருது வைரமுத்து பெற்ற விருது என்று சொன்னால் அந்த விருது சின்னதாகி விடுகிறது. இது தமிழுக்கு கிடைத்த விருது என்கிற போதுதான் அந்த விருது வானமளவுக்கு வளர்கிறது. இதுதான் ஞானபீடத்தினுடைய வரலாறு என்று உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். ஞானபீட விருது பெற்ற பொழுது ஒன்று சொன்னேன், என்ன விருது பெற்று என்ன பயன்? என்னை எல்லா விருதுகளுக்கும் பாராட்டிய என் தமிழ் ஆசான் கலைஞர் இன்று இல்லையே என்று கண்ணோரம் கொஞ்சம் நீர்கசிந்தேன். நான் இங்கு வந்திருப்பதன் நோக்கம் உங்களுக்கு பரிசு கொடுப்பது, என் ஞானபீடத்தை கொண்டாடுவது என்பதல்ல. உங்களில் யார் தெரசா, உங்களில் யார் ஐன்ஸ்டீன், உங்களில் யார் நியூட்டன், உங்களில் யார் இந்திரா காந்தி, உங்களில் யார் சரோஜினி நாயுடு, உங்களில் யார் ஞானபீட விருது பெற்ற அமிர்தா பிரீதம் என்று கண்டறியத்தான் நான் இங்கு வந்திருக்கிறேன். பிள்ளைகளே, நீங்களும் விருது பெற வேண்டும். விருது என்பது நீங்கள் சார்ந்திருக்கிற துறையில் உங்களின் அங்கீகாரம். எந்த துறையையும் தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள். அந்த துறையில் உச்சம் தொடுவதை உங்கள் லட்சியமாக கொள்ளுங்கள். அதற்கு இந்த ஞானபீட விருது ஒரு எடுத்துக்காட்டு என்று சொல்லி என் முன்னுரையை நிறைவு செய்கிறேன். ஞானபீட விருது அறிவிக்கப்பட்ட உடனே நீங்க சொன்னீங்க, மீண்டும் ஒரு இளைஞனாக உணர்கிறேன், இந்த விருது என்னை எப்படி உணர வைக்கிறதுன்னு. இன்னமும் எது உங்களை தூண்டுகிறது, நகரச் செய்கிறது? சுவாசம் முடிந்து விடுவதில்லை, காற்று வீசுவதை நிறுத்திக் கொள்வதில்லை, கிழக்கு சூரியோதயத்தை மறைத்துக் கொள்வதில்லை. உணர்வுள்ள காலம் வரை, உணர்ச்சி உள்ள காலம் வரை இயக்கம்தான் மனிதனை இளமையாக வைத்திருக்கிறது. நான் இயங்கிக் கொண்டே இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். நினைத்தாலும் மறந்தாலும் தூங்கினாலும் விழித்தாலும் நான் கவிதையோடு விழிக்கிறேன் என்பது வரைக்கும் என் இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறது என்று பொருள். ஓடிக்கொண்டே இருக்கிறோம், இயங்கிக் கொண்டே இருக்கிறோம். விரல்கள் எனக்கு சம்மதிக்கிற காலம் வரை, மூளை சிந்திக்கிற ஆற்றலை இழக்காத காலம் வரை, நரம்புகள்
நமக்கு ஒத்துழைக்கிற காலம் வரை தமிழோடு மட்டுமே நான் இருப்பேன் என்ற உறுதி மட்டும் என் உள்ளத்திற்கு வாய்த்திருக்கிறது. உங்கள் ஓட்டம் தொடர நாங்கள் அனைவரும் மனமாற வாழ்த்துகிறோம்.